Hello friends, today I am going to tell about 47th Dividesam Thiruneeragam. பெருமாள் ஜெகதீஷ பெருமாள் நின்ற திருக்கோலம் கிழக்கு திருமுக மண்டலம். தாயார் நீலமங்கை வள்ளி. விமானம் ஜெகசீஸ்வர விமானம். பிரதிஷ்யம் அக்கூரர். மங்களாசாசனம் திருமங்கையாளர் ஒரு பாசனம் உலகாளந்த பெருமாள் கோவிலில் உள்ளது. நீலமேல மங்கை வள்ளி சமீத ஸ்ரீ ஜெகதீஸ்வர பெருமாளே நமக. சிறுநீரகம் என்பது 47வது திவ்ய தேசம். பெருமாள் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். பெருமாள் பக்கத்திலே 3 பெருமாள்கள், பிரகாரத்திலே 4 பெருமாள்கள் உள்ளார்கள். திருநீரகம், காரகம், கார்வண்ணன் 3 கூட உலகளந்த பெருமாள் சந்நிதி உள்ளே இருக்கிறது. நீரகத்திற்கு ஆழ்வாருடைய பாசனம் நீரகத்தோடு தோடு உச்சிமேக நீல மங்கை துண்டத்தால் நிறைந்த காஞ்சி ஊரகத்தால் இந்த நீரை வெட்ட துண்டாய் தூர்வலமாய் தூவாய் ஊர்மேகத்து காரகத்தாய் கார்வனத்து உள்ளாய் கல்வா காம அறுபுறம் காயேன் கொண்டான் மண்டில் போதும் அசத்தாலும் பெருமாள் என் நெஞ்சினில் உள்ளாய் பெருமாள் உன் திருவடியிலே பேணினேனே. திருதண்டத்தில் 8வது பாசனம் என்று திருமங்கையாழ்வார் இதுதான். தொடுவாய் உச்சி வேணாய் நீளத்திங்காய் துண்டத்தாய் நீர்ந்தி காஞ்சி ஊரகத்தாய் கார்வண்ணத்து உள்ளாய். எத்தனை ஊர்கள் 10 பாட்டில் ஒரே பாட்டிற்கும் ஒரே 10 ஊரை பாடியுள்ளார். இதுவே அவருக்கு இருக்கும் சாமர்த்தியம். நீரகத்தில் இப்போது நாம் கருத்தை யோசிக்க உலகந்த பெருமாளாக இருக்கிறார். திருவடி இடது பக்கம் மேலே போய் கல்லால் வேட்டி அந்த நுணுக்கமான வேலைப்பாடுகள் அப்பாடு பெருமாள் சேவை சாய்க்கிறார். ரொம்ப உயரமான இடத்தில் இருக்கிறார். இங்கு மகாபலி சக்கரவர்த்திக்கு தரிசனம் தந்திருக்கிறார். இங்கு இப்படி சேவை சாய்க்கிறார். திருவிக்கிரத்தின் பெருமாள் குணங்களை வெளிப்படுத்துகிறார். மற்ற 3 பேரும் காட்டுகிறார். நீரகத்தாய், காரகத்தாய், கார்வனத்தாய் என்னை மூவரும் திருவிக்கிரம பெருமாளுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறார். முதல் குணம் நீரகம். ரொம்ப எளிமையான எம்பெருமான். மக்களுடைய ஆசைகளை உணர்ந்து நீர்த்தி யோகம், நீரின்றி அசையாத உலகம். இதுதான் இருக்கத்தான் நாம் வாழ்வோம். இந்த உலகத்து நீர் இல்லை என்றால் நம் வாழ்க்கை இல்லை. அதனால்தான் நீர் 2வது பக்தர்களை பெருமாள் தரிசனம் செய்தது போல நாம் மாதிரி ஆகிவிடுகிறோம். பெருமாள் வேலைகளில் எழுந்தருளியுள்ளார். உலகளந்த பெருமாள் நாம் பார்த்து கொண்டிருக்கும் நீர்வானத்து பெருமாள். அவர்தான் நீரகத்துக்கு ஜெகதீஸ்வர பெருமாள் என்று திருநாமம். மேற்கு நின்ற திருக்கோலம் நீலமலர் மங்கள நாச்சியார். இது எல்லாம் திருநகத்து பெருமாள் நீர்பண்டமாக பார்த்தவுடன் வருகிற பெருமாள் நீரஜக பெருமாள். பக்தர்கள் எல்லாம் நாராயணா நாராயணா என்றால் நார் என்றால் தண்ணீர், ஆயனா என்றால் இருப்பிடம். தண்ணீரை இருப்பிடமாக கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார். எந்த சமுத்திரத்தின் பெருமாளுடைய சயனம் இருக்கிறது அல்லவா, தண்ணீரை இருப்பிடத்தோடு சயனித்திருப்பார். நாராயணன் என்று சொல்லும் திருநாரகத்து பெருமாளுடைய ஏற்றம். அவரை போய் நாம் தரிசிக்கலாம். நாம் பெருமாள் நீர்த்தன்மை உடையவன், மீனாக அவதாரம் செய்தவன், நீர்ப்பாயிலை இருப்பாக கொண்டவன், பிராய காலத்தின் போது பூல நீரால் ஆழ அவிலே மேல் மிதப்பவன். எனவே அவனை நீரகத்தான் என்றும் மங்களாசாசனம் செய்தார் திருமங்கையாளர். திவ்ய தேசம் எப்படிங்களா அருமை வந்த நீர்நிலைகளிலும் நதிகளும் எம்பெருமான் திருநாமங்களை தன் பாகங்கள் கோரப்போவும் திருமங்கை நீரகம், காரகம், கார்வானம் என்று 3 திவ்ய தேசத்துக்கு நாம் மட்டும் ஏனோ இந்த மரபை மறந்து விட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், bye. Subscribe my channel, please subscribe my channel. Okay, bye.